ஸோ நிறைய பேரண்ட்ஸ் வந்து எங்கள் வீட்டை சுற்றி நிறைய மஸ்கிட்டோஸ் இருக்குது, இப்போ டெங்குவும் நிறைய இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் மஸ்கிட்டோ ரிப்பலன்ஸ் யூஸ் பண்ணலாமா, இல்லை லிக்விட் வேப்பரைசர்ஸ் இல்லைன்னா மஸ்கிட்டோ காயில்ஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னும் கேட்குறாங்க. ஸோ மஸ்கிட்டோ ரிப்பலன்ஸ் பொறுத்தவரை மேலே அப்ளை பண்ணுற க்ரீம் மாதிரி அவைலபிளாக இருக்கும். கிட்ஸுக்கு ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்லிட்டும் நிறைய மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. பட் அது எப்போவுமே சேஃப் கிடையாது. கண்டிப்பாக கிட்ஸோட ஸ்கின்ல யூஸ் பண்ணும்போது நிறைய அலர்ஜிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அட் த சேம் டைம் அந்த காயில் மஸ்கிட்டோ காயில்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு புகை மாதிரி வரும். ஸோ அதுவுமே கிட்ஸுக்கு வந்து வீசிங் அண்ட் மூச்சு திணறல் வர்றதுக்கான ஒரு ட்ரிகராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ மஸ்கிட்டோ அந்த வேப்பரைசர் மாதிரி லிக்விட்ஸ் இருக்கிற வேப்பரைசருமே பேபிஸ்க்கு அந்த ரூமில் ஃபுல்லாக இருக்கிற காற்றுல அதோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பெஸ்ட் மெத்தட் வந்து சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடியே ரூமை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு மஸ்கிட்டோ நெட் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணலாம். இல்லைனா பேபி ரூமுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த லிக்விட் வேப்பரைசர் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் முன்னாடியே அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேபியை வந்து மஸ்கிட்டோ நெட்டுக்குள்ளே தூங்க வைக்கிறது சேஃபர். ஸோ எந்த விதமான ரிப்பலண்ட் காயில் இல்லைன்னா அந்த லிக்விடுமே பேபிஸ்க்கு சேஃப் கிடையாது. தேங்க்யூ.